நேற்று நாம் தியானித்த வண்ணமாக கிருபையினால் தேவனிடத்தில் சேருகின்ற ஸ்லாக்கியமும் மகிமையும் பெறுகிறோம் என்று நாம் பார்த்தோம். இந்த வேளையிலும் கூட ரோமர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், ஆதலால் பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது போல கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது. பாவம் மனுஷனுக்கு மரணத்துக்கு ஏதுவாய் உண்டானது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் கிருபையானது தேவ சமூகத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக உண்டானது. நிரந்தரமான ஒரு வாழ்க்கையை தேவன் நமக்கு கொடுக்கும்படியாக விரும்புகிறார். இந்த உலகத்தில் நாம் யோசிக்கிறோம் நிரந்தரம் என்று சொல்லி, எதுவும் நிரந்தரம் அல்ல, எதுவும் நம்முடைய வாழ்விலே நிலையானது அல்ல. எல்லாமே மாயத்துக்குரியதாக, வேஷத்துக்குரியதாக, ஒரு நிழலை போல கடந்து போகிறதான ஒரு வாழ்க்கைத்தான் உலகத்தில் வாழ்க்கையே இருக்கிறது. ஆனால் தேவன் கொடுக்கிற அந்த கிருபையினால் கிடைக்கின்ற ஒரு பிரதிபலன் நித்திய ஜீவன் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த நாட்களிலே நமக்கென்று தேவன் கொடுத்த நித்திய ஜீவனை யோசிக்கின்ற போது, நிலையற்ற இந்த உலகத்தில் வாழ்கிற நாம் தாமே எதுவும் நிலையல்ல என்று யோசித்து நம் வாழ்க்கையிலே தேவனுக்கென்று வாழ, தேவனுக்கென்று நம்முடைய வாழ்க்கை ஒப்புக் கொடுக்கின்ற போது அது நமக்கும் பிரயோஜனம், அது அனைவருக்கு பிரயோஜனமாயிருக்கும் என்று சொன்னால், கிருபை என்பது நம்முடைய கிரிகள் மூலமாகவோ நம்முடைய செயல்கள் மூலமாகவோ நம்முடைய நடக்கை மூலமாய் கடந்து வரவில்லை. இலவசமாய் கொடுத்தபடியினாலே நான் பெருமை பாராட்ட, மற்றவனை இழிவாய் யோசிப்பதற்கு நாம் தகுதியற்றவனாய் இருக்கிறோம் என்பதை நாம் முதலாவதாக அறிந்து கொள்ள வேண்டும். இங்கே சொல்லப்பட்ட வண்ணமாக நித்திய ஜீவனை தேவன் கொடுக்க நம்ம அழைத்திருக்கிறார். அதனால் இந்த உலகம் நிரந்தரம் என்று சொல்லி இந்த உலகத்தின் மீது நம்முடைய மனதை அதிகமாய் பற்றிக்கொள்ள, நம்முடைய மனதை அதன் மேல் அதிகமாக கவனம் செலுத்த நாம் விரும்பாதபடிக்கு நித்திய ஜீவனுக்கு போதுக்கு வழியான தேவனுடைய பாதையிலே கடந்து போக நாம் ஒப்புக் கொடுப்போம். உண்மையாகவே இந்த காரியம் நமக்கு கொடுக்கப்பட்டது தேவ கிருபை என்பதை மறந்து போகாதபடிக்கு தேவனை சார்ந்து வாழ நம் வாழ்க்கை ஒப்புக் கொடுப்போம். நித்திய ஜீவனாம் சத்திய பரந்தான் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே, நித்திய ஜீவனாம் சத்திய பரந்தான் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே, அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை நோக்கி பாடி அல்லேலூயா என்று அர்ப்பணிப்போம். நித்திய தேவனாம் சத்திய பரந்தார் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே, அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று அர்ப்பணிப்போம். கிருபை நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறது. அன்பின் ஆண்டவரே, இந்த உலகம் நிரந்தரம் என்றும் என் வாழ்வு நிரந்தரம் என்றும் யோசிக்கிறேன். இந்த உலகமும் என் வாழ்வும் நிரந்தரமற்றது என்று சொல்லி வேத்து மூலமாக எங்களுக்கு விளக்கின இந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். நித்திய ஜீவனை கொடுக்கிற தேவனை நித்தம் உம்மோடு உறவாடு, நித்தம் சித்தம் செய்யும்படியான ஒரு வாழ்க்கை வாழ எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.